அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு கணக்கு இயல் 1 உறவுகளும் சார்புகளும் பாடத்தலைப்பில் பயிற்சி 1.3 முதல் கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. முதல் கணக்கு f சமம் x, y such that x, y belongs to n மற்றும் y சமம் 2x ஆனது n இன் மீதான ஒரு உறவு என்க. மதிப்பகம், துணை மதிப்பகம் மற்றும் வீச்சகத்தை காண்க. இந்த உறவு சார்பாகுமா? இந்த f ஆனது n இன் மீதான உறவு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். n அப்படின்னா நேச்சுரல் நம்பர்ஸ், f அப்படிங்கிறது இந்த உறவு எப்படி இருக்கும்னா x, y வரிசை சோடிகளாக இருக்கும். x மற்றும் y என்பது இயலெண்கள் மற்றும் y சமம் 2x. இப்போ இந்த உறவை நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த f உறவானது கன கட்டமைப்பு முறையில் இருக்குது. நம்ம பட்டியல் முறைக்கு கன்வெர்ட் பண்ணி எழுதணும். அதுக்கப்புறம் மதிப்பகம், துணை மதிப்பகம், வீச்சகத்தை கண்டுபிடிக்கணும். மேலும் இந்த உறவு சார்பா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். f என்ற இந்த உறவானது வரிசை சோடிகளாக இருக்கும். அதில் முதல் உறுப்பு x அப்படின்னும் இரண்டாவது உறுப்பு y அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த x மற்றும் y எப்படி இருக்கும்னா இயலெண்களாகத்தான் இருக்கும். இயலெண்கள் நமக்கு நல்லாவே தெரியும். 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1, 2, 3, 4 இந்த மாதிரி முடிவில்லாமல் போயிட்டே இருக்கும். மற்றும் y சமம் 2x. இப்போ நம்ம x 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா y என்னவாக இருக்கும்? 2x. இப்போ எக்ஸை 2ஆல் பெருக்கிக்கணும். இப்போ 2. x 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா y 4ஆக இருக்கும். ஏன்னா 2x 2ஆல் பெருக்கிக்கணும். x 3ன்னு எடுத்துக்கிட்டோம்னா y x 2ஆல் பெருக்கிக்கணும் 6. x 4ன்னு எடுத்துக்கிட்டோம்னா y 8 அப்படின்னு கிடைக்கும். இது முடிவில்லாமல் போயிட்டே இருக்கும். ஆகவே இந்த f என்ற உறவினை வரிசை சோடியாக எழுதும்போது 1லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். x 1ன்னு எடுத்துக்கிட்டோம்னா y 2ன்னு கிடைக்கும். அப்போ 1, 2 என்ற வரிசை சோடி, 2, 4 அப்படிங்கிற வரிசை சோடி, 3, 6 அப்படிங்கிற வரிசை சோடி, 4, 8 இந்த மாதிரி முடிவில்லாமல் போயிட்டே இருக்கும். இந்த உறவினை அம்புக்குறி படம் மூலம் நம்ம வரைஞ்சி காட்டலாம். கன கட்டமைப்பு முறையில் என்ன சொல்லியிருக்காங்க? x, y belongs to capital letter N. இப்போ x என்ற உறுப்புகளும் y என்ற உறுப்புகளும் இயலெண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. n இன் மீதான ஒரு உறவு. இப்போ x என்ற உறுப்புகளும் y என்ற உறுப்புகளும் இயலெண்கள் தான். இதில் உறவு எப்படி இருக்குன்னா 1, 2. இப்போ 1லேருந்து 2க்கு ஒரு அம்புக்குறி வரைஞ்சிக்கணும். 2, 4. அப்போ 2லேருந்து 4க்கு ஒரு உறவு. 3, 6. 3லேருந்து 6க்கு, 4லேருந்து 8க்கு. இந்த உறவு தான் f. இந்த f ஆனது n மீதான ஒரு உறவு அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இதனுடைய மதிப்பகம், துணை மதிப்பகம் மற்றும் வீச்சகத்தை கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த முதல் கணத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுமே மதிப்பகம். இப்போ 1, 2, 3, 4 இந்த மாதிரி முடிவில்லாமல் போயிட்டே இருக்கும். துணை மதிப்பகம்னா இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே. இதுவும் இயலெண்கள் தான். ஸோ 1, 2, 3, 4 இந்த மாதிரி முடிவில்லாமல் போயிட்டே இருக்கும். அடுத்தது வீச்சகம். முதல் கணத்தில் உறுப்புகளின் நிழலுருக்கள் தான் வீச்சகம். இப்போ 2, 4, 6, 8 இந்த மாதிரி முடிவில்லாமல் போயிட்டே இருக்கும். கடைசியாக இந்த உறவானது சார்பாகுமா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். சார்பு என்பதற்கான வரையறை ஒவ்வொரு x belongs to xக்கும் ஒரே ஒரு y belongs to y கிடைக்கிறது எனில் அந்த உறவானது சார்பு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதுதான் ஒவ்வொரு x belongs to x அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒவ்வொரு உறுப்பிலிருந்தும் ஒவ்வொரு அம்புக்குறி போயிருந்துருக்கணும். இப்போ 4க்கு 8ன்னு கிடைக்கும், 5க்கு 10ன்னு இருக்கும், 6க்கு 12 இந்த மாதிரி முடிவில்லாமல் போயிட்டே இருக்கும். இப்போது ஒவ்வொரு x belongs to xக்கும் ஒவ்வொரு y belongs to y கிடைக்கிறது. அதே மாதிரி ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரே ஒரு நிழலுரு மட்டும்தான் கிடைக்கணும். பாருங்கள், 1க்கு 2, 2க்கு 4, 3க்கு 6, 4க்கு 8 இந்த மாதிரி ஒரே ஒரு நிழலுரு மட்டும்தான் கிடைக்கும். ஆகவே இந்த உறவினை சார்பாகும் அப்படின்னு சொல்லலாம். f என்ற உறவானது சார்பாகும் ஏனெனில் எண்ணில் உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் எண்ணில் ஒரே ஒரு நிழலுரு மட்டும் உள்ளது. அவ்வளோதான் சார். பயிற்சி 1.3 இரண்டாவது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே ரெக்கார்ட் செக் பண்ணிக்கிங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.